வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 8ஆம் வகுப்பு மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் பயிற்சி 1.2ல் 7வது சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். A 1/2, B வந்து 2/3 கொடுத்துட்டாங்க. இதில் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ABயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A + B, ஏவையும் பியும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும், அடுத்து ஏவையும் பியும் மைனஸ் பண்ணிக்கணும். இந்த 2 ஆன்சரையும் என்ன பண்ணணும், நடுவில் வகுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து கொடுத்துருக்கிறது A + B வகுத்தல் A - B கொடுத்துருக்குறாங்க. இப்போ A வந்து 1/2 ப்ளஸ் B வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க 2/3. அடுத்தது வகுத்தல் போட்டாச்சு. A வந்து 1/2 - 2/3. இப்போ பகுதி 2 ஒன்றா பண்ணணுமா? இப்போ வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2ஆம் வாய்ப்பாட்டில் 3 வராது, 3ஆம் வாய்ப்பாட்டில் 2 வராது. அப்படின்னா இங்கே எதால் பெருக்கணும், 3ஆல். அப்படின்னா இதையும் 3ஆல் பெருக்குங்க. இங்கே 2ஆல் பெருக்கணும், இங்கே 2ஆல் பெருக்கணும். மாற்றி மாற்றி பெருக்குனா போதும். அப்படின்னா கீழே என்ன வரும், 2 3 6, மேலே 1 3 3, கீழே வந்து 3 2 6, இங்கே 2 2 4. இப்போ அடுத்தது வகுத்தல். அதே மாதிரி இங்கே எதால் பெருக்கணும், இங்கே 3ஆல் பெருக்கணும், இங்கே 2ஆல் பெருக்கணும். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போகிறது, இது போடணுங்கிற அவசியம் கிடையாது. மனசில் வச்சுக்கிட்டு போட்டாலும் ரைட்டு தான். 2 3 6, 1 3 3, -2 2 4, 3 2 6. ஓகேவா? இப்போ பகுதி வந்து 6. மேலே என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். 3 4 கூட்டணும். அதே மாதிரி வகுத்தல் 6 3 - 4. ஓகேவா? அடுத்து இங்கே சைடில் போடுறேன் பாருங்கள். 3 4 கூட்டினா என்ன வரும், 7/6 வகுத்தல் பாருங்கள் 3 - 4, 2 வேறு வேறு குறியாக இருக்குது. அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி என்ன வரும், -1/6. இப்போ வகுத்தல்லாம் என்ன ஆகும், பெருக்கலாம் மாறும்போது தலைகீழாக போகுமா? அப்படின்னா 7/6 பெருக்கல் 6/-1. அப்படின்னா 6 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 7 7, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ். அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் -7 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஏவோட மதிப்பு -3/5, பியோட மதிப்பு 2/15. ஓகேங்களா? அதே இதில் பிரதியிடுறோம். ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் என்ன பண்ணணும், கூட்டணும். 3/5 + 2/15 வகுத்தல். இப்போ ஏவையும் பியும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், 2/15. இப்போ பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாட்டில் நம்மளுக்கு என்ன வரும், 15 வரும். எதால் பெருக்கணும், 3ஆல். அப்படின்னா இங்கேயும் 3ஆல் பெருக்குனா போதும். ஓகேவா? இப்போ I3 15 -3 9 + 2/15. அதுக்கு அடுத்தது வகுத்தல். அதே மாதிரி இதையும் என்ன பண்ணணும், 3ஆல் பெருக்கணும். அப்படின்னா -9/15. அடுத்தது 2/15. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிக்கலாம், பொதுவாக இருக்குது. அப்படின்னா -9 + 2 வகுத்தல் -9 -2/15. இப்போ பாருங்கள், இங்கே -9 + 2 குறி வேறு வேறையாக இருக்குது. அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி -7/15 வகுத்தல். இங்கே ரெண்டுமே குறி ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா கூட்டிகிட்டு அதே குறியை போட்டுக்கணும். 9 2 கூட்டணும்னா 11/15. இப்போ வகுத்தல் நம்ம என்னவோ மாற்றிக்கலாம், பெருக்கலாம் மாற்றிக்கலாம். அப்படின்னா -7/15. இப்போ பெருக்கள்லாம் மேலே கீழே போயிருங்களா? அப்படின்னா 15/-11. இப்போ 15 15 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 7/11 தான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது 8வது சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். 1/2 + 3/2 - 2/5 வகுத்தல் 3/10 × 3ஐ சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறு எண் என நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இது போட்டாச்சு. இப்போ இதில் என்னென்ன குறி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ராக்கெட்டு, மைனஸ், வகுத்தல், பெருக்கல். இப்போ ஃபஸ்ட்டு இதில் எதை செய்கிறது, இதை பெருக்கணுமா இல்லை இதனோட இதை வகுக்கணுமா அப்படிங்கிறது தான் நம்ம போர்ட் மாஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ தமிழில் சொல்லணும்னா இது ஆனா அடைப்பு, இன்னுன்னா வந்து என்ன சொல்கிறது, அது நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். ஓகேவா? அதாவது அடைப்பு, இது வந்து இன், அதாவது ஒன்றோட ஒன்று பெருக்கிறது. இது இதனின் வகுத்தல், அதனால் இதனின் பெருக்கல் அப்படிங்கிறது. வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். அப்படின்னா ஃபஸ்ட்டு அடைப்பு பார்க்கணும். இதை வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா BOD போர்ட் மாஸ் MAS.
அது ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் பார்க்கணும். 1/2 ப்ளஸ் இங்கே பாருங்கள் பகுதி 2 வேறு வேறையாக இருக்கா? அப்படின்னா ஒரே மாதிரி கொண்டு வரணும்னா வாய்ப்பாட்டில் பாருங்கள் 2ஆம் வாய்ப்பாட்டில் 5 வராது, 5ஆம் வாய்ப்பாட்டில் 2. அப்படின்னா மாற்றி பெருக்கிக்கணும். அப்படின்னா இதை 5ஆல் பெருக்கணும், இதை எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். பெருக்கணும்னா I2 10, 3 5 15 மைனஸ் I2 10 2 2 4. ஓகேவா? இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது 1/2 ப்ளஸ் இது பாருங்கள் பகுதி 1ஆ போட்டுக்கலாம். 15 மைனஸ் 4. நீங்கள் இந்த ஸ்டெப்பு போடாமல் கூட அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் என்ன பண்ணிக்கலாம்? போய்க்கலாம், தப்பு கிடையாது. அப்படின்னா 1/2 ப்ளஸ் 15ல் 4 பேசுனா வரும் 11/10 வகுத்தல் 3/10 × 3. இப்போ என்னென்ன குறி இருக்குது? பெருக்கல் கூட்டல், வகுத்தல், பெருக்கல் இருக்குது. இதில் எதை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா வகுத்தல். அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு வகுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பென்சிலில் கூட இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க வகுத்தல். அப்படின்னா 1/2 ப்ளஸ் வகுத்தல்னால் என்னவோ மாற்றணும் நம்ம கண்டிப்பாக, பெருக்கலாம் மாறும்போது தலைகீழே போயிடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதை 2ஐயும் தான் பண்ணணும், அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ இந்த 10 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா 1/2 ப்ளஸ் அடிச்சுட்டோம்னா மீதி என்ன இருக்குது? 11/3 × 3. இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது வகுத்தலுக்கு அடுத்தது பெருக்கல் இருக்குது. இப்போ பெருக்கல்னால் இந்த 3ஐயும் அடிச்சிடலாமா? போட்டுடலாம். மீதி என்ன இருக்குது? 1/2 ப்ளஸ் 11. கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா இங்கே பகுதி ஒரே மாதிரி கொண்டு வரணுமா? அப்படின்னா 1ஆம் வாய்ப்பாட்டில் 2 வரும்ல, அப்படின்னா எதால் பெருக்கணும்? 2ஆல். இங்கேயும் 2ஆல். அப்படின்னா 1/2 ப்ளஸ் 11 2 22/2. அப்படின்னா 2 பொதுவாக இருக்குது. அப்படின்னா 2 போட்டோம்னா 1 + 22 என்ன வரும்? 23/2. அப்படின்னா 23 2ஆல் வகுக்கிறோம். 2 2 இங்கே 3 வருது இல்லையா? அப்புறம் என்ன வரும்? 2 2 1 புள்ளி வச்சுட்டு 0. அப்படின்னா I2 10. அப்படின்னா என்ன ஆன்சர் வந்துச்சு? 11.5. அப்படின்னா இந்த எண் 11க்கும் 12க்கும் இடையில் அமைந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போனா 11க்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க? 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து 9வது சம் பார்க்கலாம். 9வது சம் பாருங்கள். சுருக்குகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது மட்டும் ஒரு தனி, இது ஃபுல்லாக ஒரு தனி, இது தனி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட்டாக ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு வரலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இதில் ஏதாச்சும் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இதை 6ஐயும் 8ஐயும் 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். இப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா என்ன வரும்? 3 2 6 3 2 6. இங்கே என்ன வரும்? 4 2 8. அதே மாதிரி 11ஐயும் 33ஐயும் அடிக்கலாம். என்ன வரும்? 11 11 3 11 33. ஓகேவா? அப்படின்னா இதை அடித்தோம்னா என்ன வரும்? 3. இப்போ இதை பெருக்கி போட்டுக்கலாம். பாருங்கள் குறி என்ன வரும்னு பாருங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3 3 12. இது முடிச்சாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இதை 1/3 ப்ளஸ் இங்கே வகுத்தல் இருக்கிறனால நம்ம மாற்றி போடுவோம் இல்லையா? ஸோ அப்போனா 3/5 பெருக்கல் என்னாகும்? 20/9 மாறிடும். இப்போ இது பாருங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் போட்டேன். இந்த 7ஐயும் என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாம். அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4/5. 2 குறி பக்கத்தில் வரக்கூடாது, ப்ராக்கெட் போட்டாச்சு. ஓகேவா? மைனஸ் 3/12 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ப்ளஸ் 1/3 போட்டேன். இப்போ இதை அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 1 3 3 3 9 1 5 5 4 5 20. அப்படின்னா என்ன இருக்குது மீதி? ப்ளஸ் 4/3 தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது மைனஸ் 4/5. இப்போ அடுத்தது பாருங்கள் மைனஸ் 3/12 போட்டாச்சு. ப்ளஸ் பாருங்கள் பகுதி 2 ஒன்றா இருக்கா? என்ன பண்ணிக்கலாம்? மேலே 1ஐயும் 4ஐயும் கூட்டிக்கலாம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4/5. ஓகேவா?
இப்போ அடுத்தது -3/12 ப்ளஸ் 4 1 கூட்டினோம்னா 5/3 ப்ளஸ் 4/5. இப்போ பகுதி 3மே வேறையாக இருக்குது. அப்படின்னா ஒன்றா கொண்டு வரணும். அப்படின்னா நீங்கள் மீசியமாக எடுத்துக்கோங்க. 12 3 5. இப்போ 3ஆவது வைப்பாட்டில் போட்டோம்னா 4 1 5. இப்போ 4 எடுத்தோம்னா 1 1 5. 5 எடுத்தோம்னா 1 1 1. பாருங்கள் 4 5 20 23 60. அப்படின்னா எல்லாத்துலேயும் 60 கொண்டு வரணும். அப்படின்னா 12ஓட எதை பெருக்கணும்? 5 பெருக்கணும். இதனோட 20 பெருக்கணும். இதனோட எதை பெருக்கணும்? 12 பெருக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 12 5 60 தானே? 12 5 60. பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் I 3 15. அதுக்கு அடுத்தது 3 20 60. 5 20 100 ப்ளஸ் I 12 60. 4 12 4 2 8 1 4 48. ஓகேவா? இப்போ 60 போட்டாச்சு. -15 ப்ளஸ் 100 ப்ளஸ் 48. ஓகேவா? இப்போ 60 போட்டோம். இப்போ 48ல் 15 கழிச்சிருங்க. 48ல் 15 கழிச்சா என்ன வரும்? 3 3 33. கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி ப்ளஸ்ஸு. அப்படின்னா இங்கே 100 இருக்குது, இங்கே 33 இருக்குது. அப்படின்னா 100ஐயும் 33ஐயும் கூட்டினா என்ன வரும்? 133/60. இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? சுருக்க முடியாது. ஏன்னா இது இரட்டைப்படை, இது ஒற்றைப்படை. அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு 9th ஃபஸ்ட்டு சம்முக்கு. அதுக்கடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்கள். 4/3 வகுத்தல் 8/-7 -3/4 இன்ட்டு 4/3 ப்ளஸ் 4/3 இன்ட்டு -1/4. இப்போ ப்ராக்கெட்டாக கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக செய்யணும். இப்போ இங்கே வகுத்தல் இருக்கிறனால தலைகீழ மாற்றணும் இல்லையா? ஸோ இப்போ தலைகீழ மாற்றணும்னா என்னவா வரும்? -7/8. இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன் இந்த ப்ராக்கெட் போட்டிருக்காங்கன்னா 2 குறி பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இதில் பாருங்கள் 3ஐயும் அடிச்சிடலாம். 1 3 3 1 4 4. அப்புறம் என்ன வரும்? -1. அதுக்கடுத்து என்ன குறி? ப்ளஸ்ஸு. பாருங்கள் 1 4 4 1 4 4. அப்புறம் மீதி என்ன இருக்குது? -1/3. குறி பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது. அதனால் ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? 1 4 4 2 4 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 7 7 3 2 6 மைனஸ். இப்போ 1/1 எழுதிக்கலாமா? அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1/3. இப்போ பகுதி பாருங்கள் 6 1 3. இப்போ பாருங்கள் 3ஆவது வைப்பாட்டில் 6 வரும், 1ஆவது வைப்பாட்டிலையும் 6 வரும். அப்படின்னா நீங்கள் எல்லாமே 6 கொண்டு வந்தால் போதும். இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது. அதனால் நம்ம இங்கே 7 போட்டுக்கலாம். இங்கே எதால் பெருக்கணும்? 6ஆல் பெருக்கணும். அப்படின்னா 1 6 6. இங்கே என்ன குறி இருக்குது? மைனஸ். அந்த 6 போட்டாச்சு. இங்கே எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். அப்படின்னா -2. இப்போ எல்லாமே ஒரே குறி. என்ன குறி? கழித்தல் குறி. அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா? 7ஐயும் 6ஐயும் கூட்டினா 13, 13ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா -15. இப்போ இது 3ஆவது வைப்பாட்டில் அடித்தோம்னா 2 5 15. அப்படின்னா நம்ம ஆன்சர் -5/2. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நடுவில் பெருக்கல் குறி வந்துட்டா நம்ம மேலேயும் கீழேயும் அடித்து போடுறது தான், வேறு எதுவுமே கிடையாது. வகுத்தலாக இருந்ததுன்னா தலைகீழ பெருக்கல்ல மாற்றி அடித்து போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது 10வது சம் பார்க்கலாம். 10வது சம் பாருங்கள். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒரு எண்ணை எடுத்துக்கிறாங்க. அந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த எண்ணை 4/3 வகுக்கணும். அந்த எண்ணை என்ன பண்ணணும்? 4/3 வகுக்கணும். ஆனால் 4/3 பெருக்கி 4/3 பெருக்கிட்டாங்க. சரி, அந்த வரக்கூடிய விடை வந்து சரியான விடையை காட்டிலும், அதாவது ஒரு ஆன்சர் சரியான ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அதை விட எப்படி இருக்காமா 70 கூடுதலாக இருக்குது அப்படின்னா அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போனா வகுத்திருந்தா 70க்கு கம்மியாக வரும். இப்போ நம்ம பெருக்கினதுனால என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு 70 கூடுதலாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இங்கே கூடுதல் கொடுத்துருக்கனால நம்ம கழிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த எண் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு அந்த எண் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் அந்த எண் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ். அப்படின்னா அந்த எண் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ் என்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸை 4/3 வகுக்க, அதான் வகுக்கிறதுக்கு பதிலாக தான் பெருக்கிட்டாங்க. அப்படின்னா வகுக்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? x/4
4/3 எழுதுவோமா? இப்போ அப்படின்னா இதை மாறி போச்சுன்னா என்ன வரும்? 3 மேலே போயிடும். அப்படின்னா 3x/4. இப்போ அடுத்தது எக்ஸை 4/3 பெருக்க 4/3 பெருக்க. அப்படின்னா எக்ஸோட 4/3 என்ன பண்ணுறோம்? பெருக்கிடுறோம். அப்புறம் என்ன வரும்? 4x/3. ஸோ வகுக்கிறதுக்கு பதிலாக பெருக்கிடுறோம். அப்போனா இதிலிருந்து இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு அந்த 70 கூடுதலாக இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாயிரும். அப்போனா 4x/3 மைனஸ் 3x/4 எவ்வளோ கூடுதலாக வந்துச்சா? 70 கூடுதலாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், கழித்தல் இருக்கா, பகுதி 2 ஒன்றா கொண்டு வரணும். அப்படின்னா இதை 4ஆல் பெருக்கணும், இதை எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். அப்படின்னா 4 3 12, 4 4 16x மைனஸ் 3 9x 4 12x. இப்போ பகுதி 2 ஒன்றா கொண்டு வந்துட்டோமா? 12. இப்போ 16x மைனஸ் 9x சமம் 70. 16ல் 9 பெஷன் நம்மளுக்கு என்ன வரும்? 7x. அப்படின்னா 7x/12 சமம் 70. இப்போ அடுத்தது 7x சமம் 70 × 12. இப்போ 7x சமம் 0 அப்படியே வச்சுக்கலாம். 7 2 14, மீதி 1, 1 7 1 8. இப்போ நம்ம எக்ஸ் தான் வேணும். இப்போ பெருக்கல் இருக்குது, சமக்குறிக்கு அந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? வகுத்தலாக மாறிடும். அப்படின்னா எக்ஸ் சமம் வகுத்தோம்னா 1 7 மீதி 1, 14னா 2 16, அது 0. அப்படின்னா அந்த எண் வந்து என்னது? 120. அந்த எண் 120. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகேவா? நீங்கள் இதை அந்த இதில் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸுங்கிற இடத்துல போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல 3 × 120/4 போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும்? அடித்து போட்டோம்னா 3 4 12. அப்படின்னா 3 9 90. இப்போ இதை அடித்து போட்டு பாருங்கள். 4ஐயும் 120/3 போட்டிங்கன்னா என்ன வரும்? 4 3 12. இப்போ 40, 4 4 16, 160. இப்போ 160ல் 90 கழிச்சா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 70 வந்துடும். பார்த்தீங்களா? கூடுதலாக இருக்குது. ஸோ அப்படின்னா இங்கே வகுக்கிறது தான் சரி. ஆனால் நம்மளுக்கு 70 அதிகமாக என்ன இருக்குது? 160 தான் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 160 90 கழிச்சோம்னா நம்மளுக்கு 70 கிடைக்கிறது தான் ஆன்சர். வேறு எதுவும் கிடையாது. அப்படின்னா அந்த எண் வந்து நம்மளுக்கு என்னது? 120. அதை வந்து நம்ம வெரிஃபிகேஷனுக்காக நான் போட்டு காமிச்சது. அது போடணுங்கிற அவசியம் கிடையாது, சரியான்னு செக் பண்ணுறதுக்காக போட்டது. ஓகேங்களா? அப்படின்னா அந்த எண் வந்து 120 தான். இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த பயிற்சி இந்த சம்மோட முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.